என்னப்பா சாப்பிட்டியா? இல்லப்பா, வேணாம்ப்பா எனக்கு. ஏன்பா? அப்புறம் நைட் நானே எல்லாத்தையும் சாப்பிட்டேன்னு சொல்றீங்கப்பா. வேணாம்ப்பா எனக்கு. இந்தாப்பா உனக்கு ஆப்பிள் எடுத்து ஆப்பிள் சாப்பிட்டுருந்தா உனக்காக எடுத்து இல்லப்பா, வந்துருக்காரு ஆப்பிள், பெரிய அது ஆப்பிள். சாப்பிட்டா அப்புறம் நானே எல்லாம் சாப்பிட்டேன்னுவீங்க. நான் சாப்பிடுறதுதான் பிரச்சனை, நான் சாப்பிடாம இருக்கேன்ப்பா. இல்ல இது என்னப்பா, இது சின்ன ஒரு விஷயத்துக்காக இப்படி சொல்லி சாப்பிடாம இருக்கலாமா சொல்லி? நானும் சாப்பிடாம இருக்குமா அப்ப அதுக்கு? இல்லப்பா, நீங்க வேலைக்கு எல்லாம் சாப்பிடுங்கப்பா, எனக்காக சாப்பிடாம இருக்காதீங்கப்பா. அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து இன்னைக்கு பயங்கரமா வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. எஸ், ஸோ குஜராத் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு த ரிவ்யூ செஷன் ஆஃப் த நிஷாந்த் அண்ட் சஞ்சய். ஸோ எஸ், ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டே 9ல இருக்கும். அண்ட் வந்து இன்னைக்கு ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா வந்து அதாவது வந்து நம்ம விஜே பாரு வந்து பிக் பாஸ் நல்லா புரிஞ்சிட்டு கேம் விளையாடுறாங்க அப்படின்றதான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா வந்து அவங்க வந்து செம்ம தெளிவா ஆடுறாங்க. ஸோ அது வந்து நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அவங்க வந்து எப்படின்னா ஒரு கேரக்டரா ஃபார்ம் பண்ணி நிக்கணும் அந்த வீட்டுல அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் கேரக்டர், அதாவது ஒரு ஹீரோ வந்து வில்லன் இருப்பான்ற மாதிரி இவங்க வந்து ஒரு வில்லனா இருக்க மாதிரி இப்ப அவங்க ஸ்ட்ராட்டஜி அப்படிதான் தெரியுது. ஏன்னா இப்ப வனிதா, அதுக்கப்புறமா வந்துட்டு மாயா, இந்த மாதிரி வந்து ப்ரீவியஸ் சீசன்ஸ்ல யாரெல்லாம் வந்து கேர்ள்ஸ்ல வந்து கொஞ்சம் வில்லனிஷா இருந்திருக்காங்களோ அதே பேட்டர்ன்ல வந்து இவங்களும் டிராவல் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால வந்து அவங்க கேமை புரிஞ்சு ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆனா பண்ற விஷயம்லாம் இரிட்டேட்டிங்கா தெரிஞ்சாலும் ஒரு நெகட்டிவா வந்து ஒரு ஃபார்ம் ஆகல, நான் தனியா ஃபார்ம் ஆகிறேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. ஸோ அந்த ஹங்கர் ஸ்ட்ரைக் வந்து தேவையில்லாம பண்ணது. பட் ஆனா தப்பு வந்து அவங்க மேலதான். அந்த அந்த இது ப்ராப்பர்ட்டி உடைச்சிட்டாங்க. இந்த இந்த வாட்டி தான் நான் வந்து பாக்குறேன் வீட்டுல அவ்வளவு ப்ராப்பர்ட்டி உடையுது. முன்னாடிலாம் வந்து ஒரு செட் பீஸ் வச்சிருந்தா கூட நல்லா டீசெண்டா ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அதை வந்து நல்லா பார்த்துப்பாங்க. ஆனா இந்த வாட்டி நிறைய ஒருத்தன் எஃப்ஜே வந்து ஒரு ஃபிளவர் வேஸ உடைச்சான், இவர் வந்து ஒரு பாட்டை உடைக்கலான்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஸோ எஸ், அது மாதிரி வந்து ஆனா விஜய் பாரு வந்து கேமை வந்து அவங்க வந்து ஒரு ஒரு கேரக்டரா ஃபார்ம் பண்ணி அவங்க ஆடிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்காங்க அப்படிதான் எனக்கு தெரியும் சஞ்சய். ஓகே. ஓகே, அது அதை வந்து நீ சொல்ற நல்லா புரிஞ்சுருக்காங்க, ஆடுறாங்க எல்லாம் ஓகே. பட் ஆனா பண்ற விஷயங்கள் வந்து கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது. அதை தாண்டி வந்து இது அதான் மக்கள் பார்க்கும் பொழுது நெகட்டிவா பண்ணாலுமே அவங்க வந்து சொல்லிக்கிறாங்க. மக்கள் வந்து நான் நெகட்டிவ் பண்ண அவங்க சொல்லட்டும், அப்பதான் வந்து நான் ஓகே சொல்லுவேங்கிற மாதிரி ஏதோ ஸ்பீச் எல்லாம் விடுறாங்க. பட் ஆனா பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நெகட்டிவா தான் தெரியுது. அதை தாண்டி பண்றது நான் தப்பு சொல்லல. ஒரு காண்டாவது பார்த்த உடனே இதை பார்த்தாலும் இதே பண்ணிட்டு இருக்க, அதான் கொஞ்சம் வேற சொல்றேன். மாதிரி பண்ணா. அவரோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, அவரோட ஸ்ட்ராட்டஜி எப்படின்னா, நான் நெகட்டிவா வரேன், நான் வந்து இப்படி ஒருத்தன் இருப்பேன், நான் வந்து இது மாதிரி வீட்டு எல்லாம், அதாவது வீட்டுல இருக்க எல்லாரும் ஒண்ணு ஏன்னு ஒண்ணு பண்ணா நான் பீன்னு ஒண்ணு பண்றேன்ற மாதிரி வந்து அவரோட பிளான் இருக்கு. ஓகேவா? அவ பண்றது வந்து பயங்கர இரிட்டேட்டிங்கா இருக்கு. விஜய் பாரு பண்றது ஒன்னொண்ணுமே இரிட்டேட்டிங்கா இருக்கு. சொல்ற பாயிண்ட்ஸ் ஒன்னொன்னு இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஆனா ஒரு நீ ஒரு ஷோவா பாக்குறப்போ, ஒரு நமக்கு ஒரு கிரியேட்டிவ் சைட்ல பாக்குறப்போ நமக்கு வந்து என்னன்னா கண்டென்ட்டா பார்த்தோன்னா யார் அங்க கொடுக்குறா அப்படின்னு பார்த்தா திவாகரும் பாரு தான் இப்போதைக்கு. ஓகேவா? சோ அதை வந்து நீ பாக்குறப்போ அப்ப அதுல பார்த்தா நெகட்டிவா இவங்க வந்து கேம் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ல ஆடிட்டு இருக்காங்க. ஸோ மக்கள் வந்து அதுக்குன்னு வந்து விஜய் பாரு டைட்டில் வின்னர்லாம் ஆக மாட்டாங்க. மக்கள் ரொம்ப தெளிவு. அவங்க வந்து என்டர்டைன்மெண்ட்காக பாரு நல்லா பாட்டு, அதுக்கப்புறம் அதாவது என்ன டேஸ்ட் நல்லா பாத்துருவாங்க. ருசி போனதுக்கு அப்புறமா அதுதான் அந்த முருங்காவை அப்படி இழுத்து விடும் வரை பாரு கசக்கி தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அததான் வந்து நம்ம பார்க்க போறோம் இன்னும் சில நாட்கள்ல. எஸ், ஸோ அதை தொடர்ந்து அடுத்தது சொல்லுங்க. அப்புறம் என்ன, அதேதான் அப்புறம் வந்துட்டு கொஞ்சம். இது புதுசான ஒரு காம்போ வந்து இப்போ அரைவாயிருக்கு. அது வந்து எபிசோட்ல வரல, ஆனா வந்து நம்ம இது லைவ்லயும் நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்னு சொல்லி பயங்கர வைரல் ஆயிடுச்சு. ஸோ அந்த காம்போ தான் பாத்தீங்கன்னா திவாகரும் கானா வினோத்தும். ஸோ நம்ம வந்து போன வாரம் கூட பேசிட்டு இருந்தோம், கானா வினோத் என்னதான்ப்பா பண்றாரு வீட்டுக்குள்ள அப்படின்ற மாதிரி. ஆனா அவர் வந்து இது தானா சேர்ந்த கூட்டமா இல்ல திடீர்னு இவங்க பர்பஸ்ஃபுல்லா பிளான் பண்ணி இவங்களுக்குள்ளே பேசி விஷயம் பண்றாங்களா தெரியல. ஆனா ரொம்ப செமையா இருக்கு. ஸோ நேத்து வந்து பாத்தீங்கன்னா லைவ்ல வந்து நைட் வந்து யாரெல்லாம் லைவ் பார்த்தாங்களோ உழுந்து வந்து சிரிச்சாங்க. ஏன் அப்படின்னா திவாகர் வந்து எங்க பார்த்தாலும் வந்து வினோத்தோட பேர் தான் சொல்றாரு. ஸோ வந்து அதனால வந்து யார பிரவீன்ராஜை பார்த்து கூட வினோத், ஏன்பா வினோத் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதனால வினோத் கோவம் ஆயிட்டியோ, நீ எங்க போய் சொல்லுவ, நீ நாமினேஷன்ல போயிட்டு கூட போய் என் பேர் சொல்லிடுவியா, வேற யாரும் சொல்றது போல என் பேரை சொல்லிடுவியான்ற மாதிரி. இல்ல இல்ல அங்கெல்லாம் நான் தெளிவா சொல்லுவேன்ற மாதிரி செம்ம சிரிப்பா இருந்துச்சு. அண்ட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாம் அண்ட் ஜெரி மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ அந்த காம்போ நல்லா இருக்கு. ஸோ அது வந்து இன்னும் நேச்சுரலா கொஞ்சம் தொடர்ந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்ல ஒரு காமெடி சேஷனாவே அது போயிட்டு இருக்கும். ஏன்னா திவாகரும் பாரும் சேரும்போது காமெடி சேரல, அது அங்க வெறுப்பு தான் நமக்கு ஜாஸ்தி ஆகுது.
ஓகே. ஆனா திவாகர் வந்து இப்ப இவரு கூட மாதிரி போச்சுன்னா அண்ட் வினோத்துக்குள்ளேயே ஒரு நல்ல ஹியூமர் சென்ஸ் இருக்கு. அவர் பேசுற ஸ்லாங்கு, அவர் சில கவுண்டர் விடும் போதெல்லாம். சோ அதே ஒரு மெயின்டைன் பண்ணாருன்னா அடுத்த ஒரு சாண்டி மாஸ்டர் மாதிரி எப்படி ஒரு ஜாலியா இருந்தாரோ அது மாதிரி கேரக்டரா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. சோ அதை தொடர்ந்து காலையில பருணாக்கா வந்து நம்ம கேப்டன் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எங்க அவர் வந்து என்ன லவ் பண்றாரோ அப்படின்னு சொல்லிட்டு. காதல்ல செய்யாரை விட்டதும் எண்ணற்றை பார்வை நூறு. அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது யாரும் நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அப்போ ஒரு கட்டு வச்சான் பாரு கமருதி, நாங்க ஒரு கட்டுல வந்து போறாரு. ஐ வாண்ட் எமோஷன் அப்படின்ற மாதிரி டேரக்டர் அங்க ஜூம் பண்றாரு. இந்த பக்கம் இப்படி ஒரு போது, இன்னொரு பக்கம் இங்க ஆதிரை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, எனக்கு அப்படியே ஒரு மேல என்னடா பண்ற என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி அப்படியே அரவணைச்சு கட்டி பிடிச்சுன்ற மாதிரி வந்துட்டு லைவ்ல வேற ஒரு இதுல இருந்துச்சு, நான் பார்த்தேன் கிளிப்பிங்ஸ் எல்லாம். பட் எஸ், இந்த லவ் ட்ராக் நம்ம நேத்து தான் பேசிட்டு இருந்தோம், ரொம்ப ஃபேக்கா இருக்கு. ஏன்னா வந்து 2 வாரத்துல நீ என்ன நீ ஒரு பர்சனை தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி நேச்சுரலா போச்சுன்னா ஓகே, அந்த growth இருக்கணும்ல. சோ எடுத்த உடனே வந்து இருக்கிற மாதிரி. அண்ட் அரோரா வந்து சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஏதோ பெரிய உலக அழகி மாதிரியும், எனக்கு பயமா இருக்கு கமம் வந்து என்ன லவ் பண்ணிடுவானோ, அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு ஃப்ரெண்டை தான் பாக்குறேன், நான் கூட இருக்கேன், ஆனா எல்லாத்தையும் நான் கூட இருப்பேன், நான் பெஸ்டியா தான் பாக்குறேன், ஆனா கமருதீன் வந்து என்ன லவ் பண்ணிடுவானோ அது பெரிய பிரச்சனை ஆயிடுமோன்ற மாதிரி ஒரு உலக அழகி அரோரா பலூனாக்கா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியே பேரலா அந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஆதிரை 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 வந்து சொல்றாங்க, இவர் நான் வந்து வெளியிலேயே அன்னைக்கு ஷூட் நாள் அன்னைக்கே இன்ட்ரோடக்ஷன் அன்னைக்கே சைட் அடிச்சேன், அப்புறம் உள்ள வந்து பார்த்தா செல்லக்குட்டி வீட்லயே தூக்கிட்டு வந்து வச்சிருக்காங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு, அது கூட நான் கூட மனுஷி இல்லையா சைட்டு கூட அடிக்கூடாதான்னு சொல்லிட்டு. இதுல பெரிய காமெடி என்னன்னா இந்த 2 கதையும் கேட்டுட்டு உட்கார்ந்தது நம்ம கேப்டன் துஷார். தலை தலை தலைன்னு சொல்லி அவர் தூக்கி வச்சு தலை வந்து இப்ப இந்த மாதிரி கதைகளை கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. சோ துஷாரை வந்துட்டு எல்லாரும் இந்த கதை கேட்கறதுக்கு அதுக்கப்புறம் புரணி பேசுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. சோ நல்லா, அதனால வந்து இந்த லவ் ட்ராக் இந்த இந்த சீசன்ல எடுக்கவே எடுக்காது. அது வந்து மக்களுக்கே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா காலங்காலமா பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. சீசன் 7லயும் நம்ம பார்த்தோம், சீசன் 8ல நம்ம தலைவனே பார்த்தோம் விஷால். அதனால வந்துட்டு அதை மிஞ்ச யாரும் வர முடியாதுன்றதுனால இந்த சீசன்ல வந்து லவ் ட்ராக் அப்படின்றது ரொம்ப ஃபேக்கா இருக்கு. அண்ட் எஃப்ஜே ஆதிரை கூட க்ளோஸா இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது, இப்ப ஆதிரை நம்ம நல்ல கேமர்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வீக் ஃபுல்லா பேசிட்டு இருந்தோம். இப்போ பாத்தீங்கன்னா திடீர்னு இந்த ட்ராக் எடுக்கிறாங்க. சோ இதனால அவங்க கேம் கேட்டுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குன்றத நான் ப்ரெடிக்ட் பண்றேன். சொல்லு, நீ என்ன சொல்ற? அதுதான் பிக் பாஸ்மே வந்து ஆல்ரெடி ஒரு வானம் குத்துறாரு ஆதிரை கிட்ட. சோ இதை விட வந்து தெளிவா சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா தெரியல. பட் அதை தாண்டியுமே வந்து நானும் ஒரு ஹியூமன் தான், எனக்கும் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்றாங்க. அப்படி யார சொல்லிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா கட் பண்ணா நம்ம பிரவீன் ராஜ் வந்து எஃப்ஜேக்கு தலையில தட்டிட்டு இருக்காரு. டக் 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 டக். அந்த கட்ஸ் எல்லாம் சூப்பரா வச்சிருந்தாங்கடா. இவ்வளவுதான் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அது எத்தனை பேருக்கு புரிஞ்சுதுன்னு தெரியல, சில பேருக்கு அது உன்னிப்பா பார்த்தா புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். இல்ல ஓகே அதுதான் கட்சி போதும். இருக்கிறதுக்கான காரணமே அதுதான், யார் இந்த பர்சன் அப்படின்றத காமிக்கிறதுக்கு தான். ஸோ எஃப்ஜே வந்து என்ன சொல்றது, ஒரு கண்டஸ்டன்டா வரும்போது பாத்தீங்கன்னா அவர் பயங்கர பேசிட்டு தான் உள்ள வந்தாரு. பட் உள்ள வந்து அவருக்கான ஒரு இண்டிவிஜுவல்ல நீ பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு நெகட்டிவ்ல தான் இன்னுமே டிராவல் ஆயிட்டு இருக்காரு. அதாவது வார்த்தையை விட்டுறாரு, எப்படி பேசணும்னு தெரியல, கோவத்தை எப்படி கட்டுப்படணும்னு தெரியல. சேம் அப்படியே டிட்டோ ஜெராக்ஸா தான் பாத்தீங்கன்னா கமருதீனும் இருக்காரு. கமருதீன் வந்துட்டு என்னன்னா அவர் யூஸ் பண்ற வார்த்தைகள், அப்புறம் அவர் வந்து திவாகரை வந்து ரொம்ப சோலோவா டார்கெட் பண்றாரு. அது வந்து பச்சையாவே தெரியுது. இப்போ கமருதீன் மத்தவங்க கிட்ட வந்து எரிச்சலா பேசுறது வேற, திவாகர் கிட்ட இப்ப நேத்து வந்து உருண்டை போடா உருண்டை அப்படின்ற மாதிரி ஒரு பாடி ஷேமிங் பண்ணி கமெண்ட் பண்றது. ஸோ அந்த மாதிரி பண்றது வந்து ரொம்ப நல்லாவே இல்லை. சேது நான் லாஸ்ட் டைமே வார்னிங் கொடுத்தாரு, பட் அந்த சூடு வச்ச சூடு இன்னும் பிடிக்கல போல. ஸோ அதனால இந்த வாரமும் கண்டிப்பா 2 பேருக்கும் வந்து வச்சு செய்ய போறாங்க. வெட்டிடுவேன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் வாரத்துல எஃப்ஜே சொன்னாரு. அதை தொடர்ந்து நிறைய வார்த்தைகள் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா பேலன்ஸ் எல்லாம் விட்டு இருந்தாரு. ஸோ கண்டிப்பா அதை வந்து சரி பண்ணணும். ஏன்னா ஒரு நல்ல டேலண்ட் வந்து டக்குன்னு இது மாதிரி விஷயங்கள்னால அழிஞ்சிடக்கூடாது. ஸோ அதுதான், ஏன்னா மக்கள் எல்லாமே பாக்குறாங்க, மக்கள் உன் கேரக்டர்ல இருந்து பாக்குறாங்க, நீ என்ன பண்ற எல்லாமே தான் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு லெவலுக்கு மேல போச்சு அப்படின்னா திகட்டிடும் மக்களுக்கே. ஸோ அதுதான் வந்து இந்த விஷயங்கள், இம்பார்ட்டன்டான விஷயங்கள். ஸோ எஸ், அதை தொடர்ந்து இந்த வாரத்தோட மெயின் டாஸ்க், பிக் பாஸ் வரலாற்றில் ரொம்ப 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 ஃபேமஸான ஆஸ்தான பொம்மை டாஸ்க். ஸோ போன சீசன்ல வந்து அது எனக்கு தெரிஞ்சு ஒரு லேட்டா வந்துச்சு, வைல்ட் கார்ட்லாம் வந்ததுக்கு அப்புறமா ஒரு 8th வீக்லயோ 9th வீக்ல தான் வந்துச்சு. ஆனா இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க.
ஸோ சீசன் 6லயும் நம்ம வந்து கொஞ்சம் ஏர்லியாவே இந்த டாஸ்க் வந்துச்சு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா 2வது வாரமே டாஸ்க் வைப்பாங்கன்னு நினைச்சு பார்க்கல. ஏன் வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரப்போ, ஏன்னா கண்டஸ்டன்ஸ் யாருமே ஒன்றும் பண்றது இல்லை. ஸோ டாஸ்க் ஆச்சு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா வைப்போம் அப்படின்ற மாதிரி தான். ஆனா அந்த டாஸ்கை கூட ஒழுங்கா விளையாட தெரியாத தண்ட கண்டஸ்டன்ஸ் தான் இந்த வாட்டி உள்ள இருக்காங்க அப்படின்றதுதான் உண்மை. ஸோ வந்து ஒரு டீலிங் பேசுறது கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா அசால்ட்டா காம்ப்ரமைஸ் ஆயிடுறாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப இது வந்துச்சு. ஸோ பொம்மை டாஸ்க் உங்களுக்கு தெரியும் ரூல்ஸ் என்னன்னா 18 பேருக்கான ஸ்லாட்டுகள் இருக்கும். ஒன்னு வந்து மூடப்பட்டிருக்கும். ஸோ ஒருத்தவங்களோட இது வைக்க முடியாது. பட் இந்த வாட்டி பொம்மை இல்ல, த மாஸ்க். சொல்லுங்க சஞ்சய் அதை பத்தி. இதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா டீமா வந்து கொடுத்துருக்காங்க. லக்ஸுரி டீம் வர்சஸ் நார்மல் டீம். ஸோ யார் வின் பண்றாங்களோ அவங்க ஸ்பெஷலான ஒரு டின்னரும் அதை தாண்டி நாமினி பாஸ் வந்து ஃப்ரீயா வந்து வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுவுமே ஒரு பிளஸ் பாயிண்டா நான் பார்ப்பேன். லக்ஸுரி டீம் ஜெயிச்சிருச்சுன்னா இன்னமும் ஒரு பிளஸ். ஆல்ரெடி 3 பேர் நாமினேஷன் பண்ண முடியாது, அது இல்லாம இன்னும் எக்ஸ்ட்ரா வருதுங்கிறப்ப இன்னும் பிளஸ்ஸா தான் அவங்களுக்கு தோணுங்கிற மாதிரி நான் நினைச்சேன். ஸோ அதை தாண்டி கேம் நீ சொன்னதுதான், இது வந்து கேம் பயங்கரமா சூடு பிடிக்கும். எல்லா சீசன்லயுமே வந்து இந்த டாஸ்க் வந்து ஒரு ஃபயரான ஒரு டாஸ்கா தான் நான் பார்த்தேன். நான் ஸ்டார்டிங்கே வந்து நினைச்சேன், ஓகே இந்த பக்கம் வந்து சபரி வந்து பார்வோட போட்டோ வச்சிருக்காரு, அந்த பக்கம் வினோத் வந்து வச்சிருந்தாரு யார் போட்டோ, ஓகே இது வந்து கொஞ்சம் நல்லா ஸ்டார்டிங்கே வந்து சூடு பிடிச்சிட்டு போவோம் அப்படின்னு பார்த்தா காம்ப்ரமைஸ் மாதிரி சப்பையா பேசி இந்த வாட்டி நான் வச்சிடுறேன், அடுத்த வாட்டி நீங்க வைக்கணும், அந்த மாதிரி மாத்தி மாத்தி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கும் அந்த லக்ஸுரி டீம் ஃபர்ஸ்ட் வாட்டி இவங்க பண்ண அலப்பறையில வந்துட்டு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து கேன்சலே பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா தான் ரூல்ஸ் சொல்லியிருந்தாரு. ரூல்ஸ் தெளிவா சொல்லியிருந்தாரு. அந்த ஃபர்ஸ்ட் டைம் எலிமினேஷன் ஆனதா கெமிய போட்டு எல்லாம் அடிச்சு சுத்து போட்டு இது பண்ணாங்க. கெமி வந்து பயங்கரமா அந்த ஃபிட்னஸோட அவங்க வந்து அந்த ஃபிட்னஸ்க்கான என்ன பலன் அப்படின்றது காமிச்சாங்க. பயங்கரமா தனியா அதை 1 vs 4 அப்படின்ற மாதிரி சண்டை போட்டு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணாலும் கெமியை வந்து எல்லாருமே சேர்த்து கடைசியில ஒதுக்கிட்டாங்க. ஸோ அது வந்து நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். ஏன் அப்படின்னா கெமி வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர். ஸோ அது இல்லாம பாருக்கும் பாத்தீங்கன்னா கெமி மேல ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்கு. ஸோ அதனால கெமியை வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே தூக்கிட்டாங்க. ஸோ அதை தொடர்ந்து அடுத்ததாக நேற்று செய்த தவறை மீண்டும் மீண்டும் செய்தால் உனக்கும் அடி விழுவான்ற மாதிரி அடுத்த ரவுண்ட்ல நம்ம தாய்க்கிழவிய வந்து சபரி தூக்கிட்டாப்புல. அதுக்கப்புறம் அதுக்கும் வந்துட்டு இவங்க வந்து அப்படியே போயிட்டு ஏன் இதுதான் எடுப்பேன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி சும்மா அக்யூஸ் பண்றது. கேமா பார்க்கணும் அந்த அறிவு கூட இல்லாதம ரொம்ப இதுவா பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால அப்படி போயிட்டு இருந்த டாஸ்க்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா செகண்ட்ல வந்து பார்வதி அவுட் ஆயிட்டாங்க. எஸ், அதுக்கப்புறமா தேர்ட் நாளைக்கு தான். சபரி சூப்பரா சொன்னாரு, நீங்க டீமா ஆடுறீங்க. ஆமா நாங்க டீமா தான் ஆடுறோம். பர்சனல் வெஞ்சஸ் என்னத்த பர்சனல் வெஞ்சஸ் ஏங்க நாங்க நீங்க பேசிட்டு இருக்கீங்கதான் எனக்கு இருந்துச்சு. இப்ப நாங்க சொல்லிட்டு தூக்குறோம் பத்தி அது சமயம் அது சபரி இப்ப நாங்க சொல்லிட்டு தூக்குறோம் கட்ரா. அந்த மாதிரி விஷயங்கள் பிக் பாஸ் நான் நோட் பண்ணதுன்னா பிக் பாஸ்ல இருக்கவங்க பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து பயங்கர டீம் ஸ்பிரிட்டோட இருக்காங்க. ஒரு கோஆர்டினேஷன் இருக்கு அவங்களுக்குள்ள. லக்ஸரியில இருக்கவங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா சுத்தமா கோஆர்டினேஷன் இல்ல, பிளானிங் யாருமே இல்ல. அங்க ஒரு லீடரா பார்த்தா யாருமே இல்ல. பார்வதி வந்து அங்க உட்காந்து டாமினேட் தான் பண்ணிட்டு இருக்கே தவிர ஒரு நல்ல ஸ்ட்ராங் லீடரா யாருக்குமே இல்ல. இதுல வேற நடுவுல வினோத்துக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு, பிக் பாஸ் கூப்பிட்டு அதுக்கப்புறம் அது சரி பண்ணி விட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு இன்ஜுரி ஆச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் மெயினா திவாகர் அவர் வந்து போய் அவரதே வச்சுட்டாரு. ஸோ அதுல அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷமாயிட்டு அப்படி சொல்லிட்டு இருந்தாரு. அண்ட் எஸ் திருப்பி தான் இந்த ஒரு விஷயம் தான். ஸோ நான் சொல்ல மாதிரி தான் கமருதீனோட திருப்பி ஒரு பேடான அட்ராசிட்டி தான் போயிட்டு இருக்கு. ஸோ யார் யார் என்னென்ன வச்சாங்க அப்படின்னு கேட்கிறப்போ திவாகர் வந்து பிக் பாஸ் நான் எந்த வச்சேன் அப்படின்னு சொல்லப்போ தூ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அவர் பண்ற இந்த மாக்கு பேட் கமெண்ட்ஸ் பாடி ஷேமிங் அப்படின்னு தான் வந்து யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. அதுக்கு நடுவுல நம்ம எஃப்ஜே வந்து கோச்சுக்கிட்டு உள்ள போயிட்டு நான் மட்டும் பேசினா தப்பா நீ மட்டும் பேசுன்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் பர்ஃபார்ம் பண்ண. ஸோ அதனால வந்துட்டு ரொம்ப டிராமாட்டிக்கா போச்சு. எஸ், ஸோ அந்த டாஸ்க் அப்படியே மூடி வச்சதுக்கு அப்புறமா அன்றாட வேலையை பார்க்கலாம் பிக் பாஸ் சொல்லிட்டாரு. ஸோ அதனால அந்த டாஸ்க் அப்படியே அடங்கி போச்சு. பட் அங்க திருப்பி வந்து பார்வதி வந்து பயங்கரமா ஆரம்பிச்சாங்க. அதாவது என்னன்னா துஷாரை வந்து அக்யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நீ வந்து பார்ஷாலிட்டி பாக்குற, நீ வந்து எடுத்தார் கைப்பிள்ளை, ஸோ நீ வந்து பயங்கரமான பார்ஷாலிட்டி பாக்குற நீ வந்து அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு வாக்குவாதம். அதுக்கப்புறம் நீ என்ன தலை இல்லை தலை கணத்தோட ஆடுறன்ற மாதிரிலாம் வந்து பெரிய பேச்சு. ஸோ நல்ல வாய் கிழிய கிழவி மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. துஷாருக்கு இன்னும் சரியா பேச தெரியல அப்படின்றது அதுல தெரியுது. துஷாருக்கு வந்து நல்ல கண்டிஷன் தான், பட் அவங்க பேச தெரியல, எப்படி டிஃபெண்ட் பண்ணுன்றது தெரியல. ஸோ இன்னும் இப்ப வேற யாராவது கட்சி தான் நல்லா வச்சு செஞ்சிருப்பாங்க, ஸோ உரிச்சிருப்பாங்க. பட் ஆனா துஷாருக்கு இன்னும் பேச தெரியல. ஸோ அவரும் கிராஜுவலா கத்துப்பாரு அப்படின்றதுதான் நான் நம்புறேன். அதுவுமே லாஸ்டா கொஞ்சம் ஓரளவுக்கு சமாளிச்சான்னு சொல்லலாம். ஸ்டார்டிங் இங்க லாங் இருக்கும்போது தான் பேசலாம இருந்தான். உள்ள ரூம்ல வந்து திருப்பியுமே வந்து நீ ஒரு பக்கமே பண்ணிட்டு இருக்க, இல்ல நீங்க அப்படி நான் வந்து யாரு உங்க பக்கம் பயஸ்டா இல்ல நானு அப்படிங்கிற மாரி சொன்னாரு. ஸோ சுயமா உனக்கு யோசிக்க தெரியாது. இல்ல ரொம்ப வாய் விடுறாங்கடா விஜய் பாரு,
ஒரு கேப்டனுக்கான மரியாதை இல்லை. அதை தாண்டி ஒரு கீழ்த்தரமா தரமட்டமா பேசிட்டாங்க. சார் என்ன பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு கேப்டனுக்கு மரியாதை கொடுக்காம நீ வந்து உனக்கு அறிவே இல்லையா மைண்ட்ல, நீ யோசிக்க மாட்டியா, இதெல்லாம் என்ன? போட்டோ வந்து ஜென்ரலா எடுத்து வைக்கிறது கேம் அப்ப. அது எப்படி போட்டோ தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட், நைன்த் ஸ்டாண்டர்ட் அதெல்லாம் வந்து ரொம்ப மார்க் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இப்போ துஷார் தெரிஞ்சனாலே இவ்வளவு பேசுறா. இதே நல்லா வாய் பேசுறவங்க கிட்ட இருந்தாலும் பாரு பேச முடியுமா? முடியாது. அதனால துஷார் வந்து இன்னும் பேச பாயிண்ட்ஸ் வந்து கரெக்டா எடுத்து வைக்க கத்துக்கணும். ஒன்னும் கத்திலாம் பேசல, எதிர்த்து பேச தேவையில்ல, பட் பாயிண்ட் வைக்கிற பாயிண்ட் வந்து கரெக்டா வைக்கணும் அப்படின்றதுதான் எங்களோட ஒரு வேண்டுகோள். சோ அதனால வந்து துஷார் வந்து கேப்டன்ஷிப்ங்கிறது ஒரு பவர் மச்சி, தலைங்கிறது ஒரு பவர். சோ அதை வந்து கரெக்டா கொண்டு போறாரான்னு எனக்கு தெரியல. எனக்கு என்னமோ ஓரளவுக்கு அவருமே ஒரு டீம்ல ஒரு பர்சனா தான் நான் பாக்குறேன். அந்த கேப்டனுங்கிற ஒரு பவர் தனியா தெரியணும் எப்பவுமே. நான் கேப்டன்னா இந்த ரூல் இதுதான் ஃபாலோ பண்ணணும். காலையிலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம். அந்த நைட்டு தான் நீங்க சாரி அந்த இதுல கிச்சன் இதுல வந்து பார் வந்து உட்காந்துருந்தாங்க ஏஞ்சி போங்கன்னு சொல்றதுக்கு. இவங்கிறதுனால ஏஞ்சி போகாம மொத்த டீமுமே வந்து இவங்கிட்ட வந்து இவங்க ஏஞ்சி போலன்னா கிளீன் பண்ண முடியாது, இவங்க ஏஞ்சி போலன்னா அவங்க வந்து சமைக்க முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க ஏஞ்சி போறாங்க. ஸோ அதுவே வந்து துஷார் சொல்றப்ப விஜய் பாரு கேட்கல. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். எஸ், இதுல ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜா என்ன ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுன்னா, கனி அக்கா வந்து கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க வைக்கிற பாயிண்ட்லாம் எனக்கு செம்மையா இருந்துச்சு. கனி வந்து நல்லா பார்வதி வச்சு நல்லா நாக்கு முழுங்க கேள்வி கேட்டு விட்டாங்க. அதுக்கப்புறமா லக்ஸரி பட்ஜெட்டா கொடுத்த அந்த நியூட்ரெல்லா பாட்டில வந்துட்டு கனி அக்கா தான் பிளான் பண்ணி அந்த ஜாருக்குள்ள போட்டு ஒளிச்சு வச்சுட்டாங்க. எதுக்கு அவங்களுக்கு மட்டும் கிடைக்கணும், வேற லெவல் அப்படின்ற மாதிரி. உண்மையிலேயே அது வேற லெவலான செயலா தான் இருந்துச்சு. ஏன்னா பார்வதி வந்து நைட்டு தூங்கும் போதுதான் அவங்களுக்கு ஞாபகமே வருது, ஐயோ இப்படி ஒண்ணு கொடுத்தாங்களே காணுமே. அதுவும் வேற யாரோ வியானா வந்து கேட்கிறப்போதான் அவங்களுக்கு தோணுது. ஸோ அதனால வந்துட்டு இப்ப நாளைக்கு அதுக்கான வேட்டை தொடங்கும் போது. பட் ஆனா கனியோட பெரிய செயல் தான் இது அப்படின்னு சொல்ல முடியும். அண்ட் அதுக்கப்புறம் சபரி வந்து எஃப்ஜே வந்து கன்வின்ஸ் பண்ணியிருந்தாரு. சபரி வந்து என்னன்னா, ஒரு சபரி வந்து எனக்கு ஆல் இன் ஆல் ஒரு நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் ஸ்டில் எனக்கு என்னன்னா, யாருமே ஒரு டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு கண்டஸ்டன்டாவே தெரியல. லைக் ஒரு எஃபர்ட் போடாமலே விளையாடுறாங்களோ மேலோட்டமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அது வந்து இந்த வைல்ட் கார்ட்ஸ் வந்தாங்கன்னா, லாஸ்ட் ஹோப் ஆஃப் தி ஷோ என்னன்னா அந்த 4 வைல்ட் கார்டு தான், 4 5. ஸோ அவங்க வந்து எப்படி இருக்க போறாங்க அவங்க, ஏன்னா இப்ப கேம் வந்து அவங்க வெளில இருந்து பார்த்துட்டு வராங்க. ஸோ உள்ள போயிட்டு இன்னும் அவங்க நல்லா பண்ண முடியுமா இல்ல பண்ண முடியாதா அப்படின்றது தெரியல. ஏன்னா உள்ள வந்து அவங்க ஆல்ரெடி ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணி இப்படி இருக்காங்க. குரூப் எப்பே எத்தனை குரூப் ஃபார்ம் ஆயிடுச்சு. கலையரசன், திவாகர், பார்வதி ஒரு கேங்கு, அப்புறம் எஃப்ஜேவும் அந்த ஆதிரி ஒரு டியோ, அதுக்கப்புறம் அரோரா, அதுக்கப்புறம் கமருதீன் ஒரு பேர் மாதிரி. ஸோ இந்த மாதிரி டக்குன்னு ஃபார்ம் ஆயிடுச்சு. விக்ரம், அப்புறம் எஃப்ஜே, அதுக்கப்புறம் சபரி ஒரு கேங் ஆயிட்டாங்க. அப்புறம் கனியாக்கா வந்து அந்த பிக் பாஸ்ல எல்லாருக்குமே காமனா இருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்துட்டு எடுத்தோடனே பயங்கர குரூப்பிசம் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதை உடைக்கிற மாதிரி அந்த வைல்ட் கார்ட்ஸ் வருவாங்களா அப்படின்றது தான் பெரிய ஒரு ஹோப்போட காத்திருந்து பார்த்துருக்கணும். எஸ், ஸோ அதுதான் இந்த எபிசோடோட ஒரு முடிவு. நாளைக்கும் லாஸ்டா வந்து கமருதீன் வந்து விஜய் பார்வ வந்து சாப்பிட வந்து கூப்பிடுறப்ப நம்ம வாட்டர் மெலான் ஸ்டார் வந்து சொம்பு தூக்குனாரு. ஸோ அதுவுமே வந்து கமருதீன் வந்து என்ன அவங்க கிட்ட பேசினா நான் அவங்க கிட்ட பேசுறேன், நீங்க எதுக்கு நடுவில் மூக்கு நுழைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் வந்து யூஸ் பண்ணிட்டாரு. அண்ட் அதுதான் அப்புறமா லாஸ்டா வந்து எப்படியோ அந்த ஈகோ எல்லாம் தூக்கி போட்டு ஏதோ சாரி கேட்டாங்க விஜய் பாரு. இதை கொஞ்சம் முன்னாடியே பண்ணியிருந்தா மேட்ரு முடிஞ்சு ஈஸியா எல்லாருக்கும் தூங்கிருக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லி முடிக்கிறேன். ஆமா, ஸோ எஸ். ஸோ அதனால வந்து இந்த பாரு நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, பாரு வந்து பசிக்காக ரொம்ப சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறமா சஞ்சய் சொன்ன மாதிரி அதோட எண்டிங் சொல்ல விட்டுட்டோம் நாங்க. ஸோ அதனால தான் சஞ்சய் கரெக்டா இப்போ சொல்லியிருந்தாங்க. ஸோ எண்டிங் என்னன்னா, அவங்க வந்து சாரி கேட்டு அப்புறமா தான் சாப்பிடுறாங்க. ஸோ அதனால என்னன்னா, பாரு வந்து நான் சொல்றதுதான், பாரு வந்து என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா நம்ம இதே கேரக்டர்லயே கேம்ல டிராவல் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி. பட் மக்கள் மனசுல ரொம்ப நாளுக்கு தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்றதான் என்னோட ஹானஸ்ட் ஒப்பீனியன். எஸ், ஸோ இந்த வாரம் எவிக்ஷன்ல யாரு போவா அப்படின்ற ப்ரெடிக்ஷனுக்கு நம்ம வருவோம். எஸ், அண்ட் நம்ம இந்த வாரம் கெஸ் பண்ணதுபடி அப்சரா தான் போவாங்க அப்படின்றது என்னோட ப்ரெடிக்ஷன் உண்டு. இன்னுமே கேம் ஆன் ஆகல, அவங்க கொஞ்சம் கேம் ஆன் ஆகணும். ஸோ அப்சரா தெரியவே இல்லை, 2 வாரமா தெரியல, அதுதான் உண்மை. ஸோ அதுதான் ப்ரோ. ஸோ அதான் ஸோ அன்அஃபிஷியல் ஓட்டிங்ல பாத்தீங்கன்னா கைஸ் இப்போ வந்து அப்சரா வந்து லாஸ்ட்ல இருக்காங்க நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி. ஆனா கெம்மி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிஃபரன்ஸ்ல தான் இருக்காங்க. நான் கெம்மி வந்து ஒரு நல்ல பொட்டன்ஷியல் கண்டஸ்டன்ட். ஆக்சுவலி நம்ம ஒரு ரிவ்யூஸர், நம்ம யாருக்கும் ஃபேனோ இல்லை யாருக்கும் சப்போர்ட் கிடையாது. பட் ஆனா ஒரு நல்ல ஒரு பொட்டன்ஷியல் கண்டஸ்டன்ட் நம்ம அந்த ரேஞ்சில் பாக்குறப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ அதனால ஓட்டிங் நீங்க பண்ணும் போது யாருக்கு பண்ணும் அப்படின்றது, யாரை ஒரு இன்னும் நீங்க கொண்டு வர போறீங்க அப்படின்றதுக்காக பண்ணுங்க. இப்போ நீங்க வாட்டர்மெலன் ஃபேனா இருக்கலாம், வாட்டர்மெலனுக்கு எப்படியும் சேவ் ஆயிட போறாரு, ஆனா வாட்டர்மெலனுக்கே திருப்பி ஓட் போடுறது ஒரு அர்த்தம் இல்ல. கிராண்ட் பினாலே மாதிரி ஒரு ஃபைனல் ஸ்டேஜ்னா நம்ம யார் ஃபேவரேட்டோ அவங்களுக்கு மட்டுமே ஓட் பண்ணலாம். ஸோ ஓட்டிங்க வந்து
நீங்க வந்து ஷோ பார்த்துட்டு எந்த டைமென்ஷன்ல போதோ, யார் அந்த வொர்த்தி கண்டஸ்டன்ஸ் கொஞ்சம் டிராவல் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்து நீங்க போடுங்க. ஸோ எஸ், ஸோ அதுதான். ஓகே. ஸோ இன்னைக்கு தொடர்ந்து லாஸ்டா ஒண்ணு ரிவ்யூ சொல்லி முடிச்சிடுறேன். இன்னும் ஒரு விஷயம் எனக்கு சொல்லு சொல்லு. கலையரசன் மேல வந்து ஒரு ஒரு இது எடுத்து வைக்கிறேன். என்னன்னா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விஜய் பாருகிட்டையும் திவாகர் கிட்டையும் சொல்றாரு என்னன்னா அந்த குக்கிங் அந்த குக்கிங் இது இருக்குல்ல அதை பத்தி நான் வந்து குக்கிங் செய்யறேன் ஆனா வந்து சபரி வந்து எடுத்து வைக்கிறாருன்ட்டு. ஏன் நீ அங்கேயே நேரா அவர் மூலியமா கேட்டுடலாமே, எதுக்கு வந்து நீ வந்து பின்னாடி வந்து உங்க கிட்ட கேக்குற அப்படிங்கிற மாதிரி தான். அதை தாண்டி விஜய் பார் வந்து நல்லா பத்த வைக்கிறாங்க. கலையரசன் கிட்ட பத்த வச்சு சபரி அது வேற மாதிரி போட்டு பண்ண ட்ரை பண்றாங்க. சோ கொஞ்சம் பார்த்துதான் ஆடணும். ஆனா இந்த மூணுமே வந்து ரொம்ப டேஞ்சர். விஜய் பாரு கூட நீ சொன்னதுதான் ஒரு வீடியோல சொன்ன, அவன் வந்து ரொம்ப டேஞ்சர்ரா அப்படின்னு. அவங்க கூட பழகுனவங்களுக்கும் டேஞ்சர் தான், ஆப்போசிட்டும் டேஞ்சர். சோ பார்த்து காயினை வந்து மூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்றேன். எஸ். அண்ட் திவாகருமே பாத்தீங்கன்னா கேமை நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்றது தான் இதுல தெரியுது. ஸோ திவாகர் வந்து புரிஞ்சுதான் ஆடுறாரு. பட் ஆனா இன்னும் அவர் வந்து ஒரு ஒரு இன்னும் அவரு ஃபுல்லா ரியல் பொட்டன்ஷியல் இல்ல, ரியல் கேரக்டர் இன்னும் வெளியில வரலையோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அவர் ஏதோ அவருமே ஒரு கேரக்டரா ஃபார்ம் பண்ணி நான் எப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ ஏதோ ஒரு இடத்துல அவரோட ரியல் இது வந்து நம்ம பிக் பாஸ் டீமே வந்து ஏதோ கொக்கி போட்டு எடுத்துரும். ஸோ அதுக்காக தான் வெயிட்டிங். ஸோ எஸ் மக்களே, ஸோ தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு வந்து முடிஞ்சிச்சு இன்னைக்கு எபிசோடோட ரிவ்யூ. ஸோ நாளைக்கு நாங்க வந்து உங்களுக்கு அந்த எபிசோட பார்த்து உங்களுக்காக ரிவ்யூ என்ரோஸ் பண்றோம். ஸோ கடையை சாத்திட்டு கிளம்புவது நான் உங்கள் நிஷாந்த் மற்றும் சஞ்சய். ஓகே, பை பாய். பாய்.